என்னுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்க இந்த ஒரு டொரிசோ ப்ரோ ரொம்ப நேரமா என்ன இன்வைட் பண்ணிட்டே இருந்தாரு. நான் உள்ள போய்ட்டு அவர்ட்ட என்னன்னு கேட்க சொல்ல அவர் பேசுனதை பாருங்க. விட்டோ ப்ரோ என்ன ப்ரோ இன்வைட் பண்ண வரைய மாட்டற பெரிய ஆள் ஆயிட்டு போல. ப்ரோ இப்போ நான் கொஞ்சம் ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அதனால தான் ப்ரோ இன்வைட் பண்ண வரைய முடியல. சரியா ப்ரோ நம்ம ஒரு கேம் ஆடலாமா ப்ரோ? ஒண்ணி ப்ரோ கொஞ்சம் நாலு பண்ணா ஆடலாமா? இப்போ கொஞ்சம் ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருக்கானே ஆட முடியாது. என்ன ப்ரோ ஒரு ஒண்ணு தானே ப்ரோ. வா ப்ரோ ஒன் டாப் மேட்ச் வச்சுக்கலாம் ப்ரோ. அவரே இவ்வளவு ஆசைப்பட்டு நம்மள கூப்பிடுறது நம்ம கூட ஆடாம வந்தா நல்லா இருக்குமா? அதனால நானும் அவர் கூட போயிட்டு ஒரு ஒண்ணு விளையாண்டுருப்பேன். ஓப்பன்லேயே ஒரு முதல்ல வந்து நான் வெறியா ஹெட்செட் அவர் முதல்ல வந்து முடிச்சு விட்டுருப்பேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. ரெண்டாவது ரவுண்ட்லயுமே ஓப்பன்லேயே நம்ம கூட ஆடிட்டு இருப்பேன். நானும் மண்டபமே அடிச்சு ரெண்டாவது ரவுண்ட் முடிச்சு விட்டுருப்பேன். ஸோ அவர் நம்ம அடிச்சுட்டு ஒரு சேகை பண்ணுவார் பாருங்க. அதை மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த வீடியோஸ் ஃபுல்லா பார்த்துட்டு போங்க. ஒரு இடத்துல நான் க்ளோஸ் பண்ண ஓப்பன்ல நிக்க போய் ஒரு ஹெட்செட்டே அடிச்சு போடுவாரு. அடிச்சு மட்டும் இல்லாம அடிச்சுட்டு அமௌண்ட் வர போட்டது எனக்கு சரியான காடாய் போச்சு. இதுக்கு ஒரு ரவுண்ட் கூட அடிக்கூடாதா அப்படின்னு நான் வெறியா போயிட்டு ஹெட்செட் மேல ஹெட்செட் அவர் அடிச்சிருப்பேன். வெயிட் பண்ணுங்க இந்த மேட்ச் யார் போய் அடிக்கலாம் பார்க்காம மட்டும் போயிடாதீங்க. ஸோ உங்க யாருக்காச்சும் கூட ஒன்று போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க ஒன்று சொல்லிட்டு நானே உங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுறேன். பத்தி தெரியாம ஓப்பன்லேயே அடிச்சிருப்பேன். நானும் ஹெட்செட் அடிச்சு அவர் முடிச்சு விட்டுருப்பேன். ஒரு ஹெட்செட் கண்டியே லைக் போட்டு போலாமே.